இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கு அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய கையில கொடுக்கப்பட்டிருக்கிற வேதாகமத்துல மொத்த புஸ்தகம் 66 புஸ்தகங்க. இதுல 2 புஸ்தகங்கள் 2 பெண்களுடைய பெயர்ல என்ன செய்யப்பட்டிருக்கு, நமக்கு தரப்பட்டிருக்கு. அந்த 2 பெண்களுடைய அந்த புஸ்தகத்தினுடைய சாராம்சம் என்னன்னா, மணவாளனுக்கு மணவாட்டியாக மாறுகிற தன்மையை தான் அந்த 2 புஸ்தகங்களும் வெவ்வேறு கோணத்துல நமக்கு என்ன செய்து வெளிப்படுத்துகிறது. ஒண்ணு தேவனுடைய சந்ததியின் மகளுக்கு கிடைக்கப்பட்ட ஆசீர்வாதம், இன்னொன்று புறஜாதி மகளுக்கு கிடைக்கப்பட்ட ஆசீர்வாதம். அப்போ நம்ம புரிஞ்சுக்கிடணும், தேவன் தம்முடைய பிள்ளைகளையும் ஆனாலும் சரி, தேவனை அறியாத புறஜாதிகளை ஆனாலும் சரி, 2 பேரையுமே தனக்கு மனமாட்டியாக அவர் என்ன செய்யறார், நியமித்துக் கொள்ள சித்தமுள்ள தேவன் என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு உங்க முன்னால நான் வைக்கிற புஸ்தகம் என்னன்னா, ரூத்தின் புஸ்தகத்தை உங்க முன்னால நான் வைக்கிறேன். இந்த ரூத்தின் புஸ்தகம் ஒரு புறஜாதியாரான மகளுக்கு தேவனுடைய செட்டைக்குள்ள வரும்போது என்ன ஆசீர்வாதம் கிடைக்குதோ அதை வெளிப்படுத்துகிற புஸ்தகம் தான் அந்த ரூத்தின் புஸ்தகம். அந்த ரூத்தின் புஸ்தகத்துல நகோமி நினைச்சாங்க சோதரம் இந்த இடத்துல இருக்காங்க. போவாஸ் முக்கியமானவரா நினைச்சார் காணப்படுறாங்க. நகோமியை நம்ம எதுக்கு உதாரணமா எடுத்துக்கலாம், ஒரு ஊழியக்காரனுக்கு உதாரணமா நம்ம என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம். போவாசை எதற்கு உதாரணமா எடுக்கலாம்னா, தேவனுக்கு அடையாளமாக உதாரணமாக நம்ம என்ன செய்யலாம், எடுக்கலாம். இப்போ நகோமி அந்த சரித்திரம் நமக்கு நன்றாக தெரியும். தன்னுடைய கணவனை இழந்து 2 மகனை இழந்து 2 மருமகளோடு கூட அவள் தன்னுடைய பிரயாணத்தை மீண்டும் தேவ சமூகத்துக்கு நேரம் அவள் என்ன செய்யறா, தொடங்குகிறாள். அதாவது தேவனை விட்டு பெத்லகேமை விட்டு மோவாப்புக்கு போனவா இப்போ மோவாப்பில இருந்து மீண்டும் தன்னுடைய பிரயாணத்தை தேவ சமூகத்துக்கு நேரம் அவ என்ன செய்யறா, தொடங்குகிறான். அப்படி தொடங்குகிற நேரத்துல 2 மருமகளுக்கு ஒண்ணு போல அவ வார்த்தையை கொடுக்கிறான். அதாவது நம்ம சில நேரம் ஒரு மகளை மறைச்சு இன்னொரு மகள்கிட்ட பேசுவாங்க. அப்படி இல்லாம 2 பேர்கிட்டமே அவன் ஒண்ணு போல என்ன செய்யறா, பேசுறான். ஒண்ணு போல அவங்களுடைய காரியங்களை என்ன செய்யறா, எடுத்து சொல்றான். அப்படி சொன்ன நேரத்துல ஒரு மருமகள் முத்த செய்து போயிடுறான். ரூத்து என்ன செய்யறா, போகாம நிக்கிறான். அதுல ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, ரூத்து நகோமி ஆகிய தன்னுடைய மாமியார் இடத்துல அவ என்ன சொல்றான்னா, உங்க தேவன் என் தேவன், நீங்க போகிற இடத்துக்கு நான் போவேன் அப்படிங்கிறதுல உறுதியா அவ என்ன செய்யறா, சொல்றாங்க. இப்போ அந்த பெத்லகேமுக்கு மாமியாரும் மருமகளுமாக வந்து சேர்றாங்க. அந்த காரியங்கள்லாம் நமக்கு தெரியும். நான் இப்போ உங்களை எப்படி கொண்டு போகிறேன்னா, இதை தேவனோடுக்குள்ள, அதாவது நம்முடைய ராஜாதி ராஜாவாகிய அந்த தேவனுக்கு ஒரு மனவாட்டி எப்படி மாற வேண்டும், ஒரு மனவாட்டியா மாறுறவங்களுடைய பிரயாணம் எப்படி இருக்கும் என்பதை இந்த ரூத்து புஸ்தகத்துல இருந்து நான் உங்களுக்கு என்ன செய்யறேன், எடுத்து தருகிறேங்க. இப்போ கடவுளே தேவன், இயேசுவே தேவனு பிடிச்சிட்டு வந்தாச்சு. இப்ப பிடிச்சிட்டு வந்த பிறகு இந்த பெத்லகேம்ல இருந்து அவன் என்ன செய்யறா, சொல்றான், அடுத்த கட்ட அவளுடைய பிரயாணம் தொடங்குகிறது. எப்படின்னா மாமியார்ட்ட சொல்றான், நீங்க ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் போது, எந்த வயலில எனக்கு தயவு கிடைக்குமோ அந்த வயலுக்கு நான் என்ன செய்யறேன், போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தயவு தருகிற தேவன், அடிக்கிற தேவன் அல்ல, கோபப்படுத்துகிற தேவன் அல்ல. என் மேல எந்த தேவன் தயவு பாராட்டுகிறாரோ, எந்த வயல்ல வைத்திருக்கிற எஜமான் என் மேல அன்பு பாராட்டுகிறாரோ, நான் அங்க போய் நமக்கு வேண்டிய ஆகாரத்தை நான் என்ன செய்றேன், நான் கொண்டு வரேன்ட்டு இந்த ரூத் என்ன செய்றாங்க, புறப்பட்டு போறாங்க. இப்படி புறப்பட்டு போனதெல்லாம் வேதம் சொல்கிறது தற்செயலாய், அதாவது தற்செயலாய் இந்த வயல் போமா அந்த வயல் போமா, யார் எந்த எஜமான் நல்ல சுவாபம் உள்ளவன் தயவு உள்ளவன் அப்படி எதுவுமே அவன் விசாரிக்கலைங்க. அவன் தற்செயலா ஒரு வயலை தேடி போறான். அந்த தற்செயலாய் போன வயல் யாருக்கு வயலா இருக்குன்னா, ஒரு போவாசுக்கு வயலா இருக்கு. இப்போ அங்க போற அந்த போவாசுடைய வயலில வேலை செய்கிற அந்த அதிகாரிகள், அந்த அதிகாரத்தில் உள்ளவங்களும் கீழே வேலை செய்யறவங்க எல்லாருமே இந்த ரூத்துக்கிட்ட ரொம்ப அன்பா நடந்துக்கிடுறாங்க. அப்ப இடையில ஒரு மத்தியான நேரத்தில் போவாஸ் அந்த வயலுக்கு வர்றாங்க. அவர் கேட்கிற அந்த லேடி புதுசா இருக்காங்களே, இவங்க யார் அப்படின்னு சொல்லும்போது அவன் நிறைய காரியங்களை எல்லாம் அவளுடைய காரியங்களை எடுத்து போவாசிட்டு சொல்றான். சொல்லும் போது போவாஸ் என்ன செய்யறான், அவளுக்கு அறிவுரை கொடுக்குறான், ஒரு தயவை கொடுக்குறான். அவன் எதை எதிர்பார்த்து போனாலோ அந்த எதிர்பார்ப்பு அந்த போவாசிக்கிட்ட இருந்து கிடைக்குதுங்க. என்ன எதிர்பார்ப்பு, என் மேல் தயவு பாராட்டுகிற ஒரு தேவன்,
என் மேல் தயவு பாராட்டுகிற ஒரு எஜமான் எனக்கு என்ன செய்யணும், கிடைக்கணும் அப்படிங்கிறதான அந்த சிந்தையோடு போன அவளுக்கு போவாஸ் இப்ப தயவு பாராட்டுறா. நீ வேற எங்கேயும் போவாத, இங்கே சாப்பிட்டுக்கா, அங்க உள்ள தண்ணியை குடிச்சுக்கா. வேலைக்காரங்கிட்ட சொல்றான், அவளுக்கு கொஞ்சம் சிந்தை விடுங்க, அரிக்கட்டுகள் நடுவே அவள் பொறுக்கட்டும், அவளை ஈனப்படுத்தாதீங்க. இப்படி நிறைய அவனுடைய தயவை எப்படியெல்லாம் வெளிப்படுத்தணுமோ அப்படியெல்லாம் வெளிப்படுத்தி அந்த ரூத்துக்கு தயவை என்ன செய்யறாரு, இந்த போவாஸ் காமிக்கிறார். இந்த போவாஸ் வயலில அன்னைக்கு அந்த தயவின் நிமித்தம் ரூத்து பொறுக்கிறதால அந்த வார்கோதுமையின் அளவு எவ்வளவுனா, ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை பார்க்கும்போது ஒரு மரக்கால் வார்கோதுமையை அன்றைக்கு அவள் பெற்றுக்கொண்டாங்க. தற்செயலாய் போன அவளுக்கு, தயவை தேடி போன அவளுக்கு அந்த போவாஸ் வயல் தற்செயலாய் கிடைக்கப்பட்டு அதில் இருந்து அவள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் எவ்வளவுனா ஒரு மரக்கால் வார்கோதுமை. இப்போ இத மாமியார்ட்ட சொல்றான், நான் எனக்கு தயவு பாராட்டினாரு, இந்த காரியங்கள் நடந்ததோட அவங்களுடைய மாமியார் என்ன சொல்லி விடுறாங்கன்னா, நகோமி இனி நீ வேற எந்த வயலுக்குமே போகாத, வேற எந்த இடத்துக்குமே நீ போகாத, நீ போவாஸ் வயலுக்கு அந்த வயலுக்கு மட்டும் போய் நீ ஒவ்வொரு நாளும் அந்த அறுப்பு இருக்கிற நாட்கள் முடிகிற வரைக்கும் நீ அங்கேயே போய் கோதுமை மணிகளை புறக்கிட்டு வான்னு என்ன செய்யறாரு, அனுப்பி விடுறாங்க. இப்போ தினமும் போறான். அதாவது அன்னைக்கு தற்செயலாய் போனா ஒரு மரக்கால் வார்கோதுமை அவளுக்கு கிடைச்சது. இப்போ தினமும் தெரிஞ்சே போறான், இந்த எஜமான் நமக்கு தயவு பாராட்டுவான், இந்த எஜமானுடைய வயல்ல போனா நம்மளை அன்பா நடத்துவாங்கன்னு சொல்லி தெரிந்தே போறான். தெரிந்தே போற அவளுக்கு என்னதுன்னா, டெய்லி சாப்பாட்டுக்குரியது, டெய்லி போசிப்புக்குரியதான வார்கோதுமை அவளுக்கு அங்க என்ன செய்து கிடைக்குது. இது 2வது கட்ட அவளுடைய பிரயாணம். 3வது, நான் ஏற்கனவே சொன்னேன், நகோமி யாருக்கு அடையாளமா இருக்கிறான்னா ஒரு சபை ஊழியக்காரனுக்கு அடையாளமா இருக்கிறான். 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கும் போது நகோமி இப்போ டெய்லி போறா, ரூத்து போறா, ஆகாரம் கொண்டு வரா, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதான் நகோமி 3ஆம் அதிகாரம் 1 வசனத்துல சொல்லுது, என் மகளே நீ சுகமாய் வாழ்ந்து இருக்கும்படியாக நான் உனக்கு நன்மையை உண்டாக்காம இருப்பேனோ, தேடாமல் இருப்பேனோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்க. நீ இப்ப போற, இது அன்னன்னைக்குள்ள நம்முடைய ஆகாரம் கிடைக்குது, அன்னன்னைக்குள்ள நம்ம வாழ்க்கை பொழப்பு நடக்குது. ஆனா ஒரு தேவ பிள்ளை அடுத்த கட்டத்துக்குள்ள போகணும். அந்த கட்டம் என்னன்னா சுகமாய் வாழ்ற கட்டம். நாளைக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படி பயந்து வாழ்கிற கட்டம் இல்ல. அதுக்கு பேர் இன்னொரு வார்த்தை என்னன்னா மீதம் எடுக்கிறதான ஆசீர்வாதம். வாழ்க்கையில மீதம் எடுக்கிறது தான் சுகமாய் வாழ்கிறதான ஒரு தன்மையை செய்து கொடுக்கீங்க. இப்போ நகோமி ரூத்துக்கு கொடுக்கிற ஆலோசனை என்னன்னா, நீ இன்றைக்கு போவாசுடைய வயலுக்கு எப்படி போக வேண்டும் என்றால், நீ குளித்து எண்ணெய் பூசி வஸ்திரம் உடுத்துக்கிட்டு நீ போ அப்படிங்கிற. அப்ப நமக்கெல்லாம் தோணும், அப்ப இதுக்கு முந்தியவா குளிக்காமலா போனா, எண்ணெய் பூசாமலா போனா, வஸ்திரம் உடுக்காமலா போனா, அப்படிப்பட்ட ஒரு கேள்விக்குரிய என்ன செய்யும் எழுமா, அப்படிதானாங்க. ஆனா நான் சொன்னேன், நகோமி யாருக்கு அடையாளம்னா அவ சபை ஊழியக்காரனுக்கு அடையாளம். அப்போ இப்ப அவ சொல்லி கொடுக்கிறது என்னன்னா, மகளே நீ இதுவரைக்கும் போய் அந்த வயலுக்குள்ள போன விதம் வேற, ஆனா இன்றைக்கு நீ அந்த வயலுக்குள்ள எப்படி போகணும்னா, நீ குளிச்சிக்கா, எண்ணெய் பூசிக்கா, வஸ்திரத்தை உடுத்திக்கா என்பதாக. இது எதற்கு அடையாளமா இருக்கிறதுனா, குளிக்கிறதுனா என்னன்னா நீ ஞானஸ்நானம் எடுத்துக்கோ, எண்ணெய் பூசினா என்னன்னா ஆவியானவருடைய துணையை நீ தேடிக்கோ, 3வது என்னன்னா வஸ்திரம் உடுத்துக்கொள்ளுங்கிறது நீ ரட்சிப்பை நீ என்ன செய் தரித்துக்கொள். நீ இவ்வளவு நாள் போகும்போது ஒரு தயவுள்ளவரை மட்டும்தான் நீ பார்த்த, இனி நீ தயவுள்ளவராய் மட்டுமல்ல, நீ யாரா பார்க்க போகணும்னா அதாவது உரிமை பாராட்ட, இந்த உரிமையை பெற்றுக்கொள்கிறவராய் நீ என்ன செய்ய பார்க்கணுமானா இந்த 3 காரியத்தை நீ செய்துகிட்டு போன்னு ஆலோசனை கொடுக்கிறாங்க. இப்ப இந்த 3 காரியத்தை செய்துகிட்டு தான் போவாசுடைய வயல்வெளிக்கு ரூத்து போன நேரத்துல ரூத்து போவாசை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, அவ சொல்றா, நீ உம்முடைய போர்வை விரியும், நீர் என் சுதந்திரவாளி. அதாவது ஒரு ஐயோ இவ்வளவு நாள் பயந்து பயந்து பொறுக்கணவா, ஏசிடுவாங்களோ திட்டிடுவாங்களோன்னு அந்த வயல்ல கோதுமை பொறுக்கணவா, இன்னைக்கு போவாசு கிட்ட தைரியமா ஒரு வார்த்தை என்ன வார்த்தை சொல்றானா, நீர் என்னுடைய சுதந்திரவாளி. புரியுதுங்களாங்க? நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது எப்படின்னா, சில நேரங்களை ஆண்டவரே நான் பாவி இறக்கமாயிரும் அப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனா ஞானஸ்தானம் எடுத்த பிறகு நம்ம எப்படி ஆண்டவர்கிட்ட ஜெபிப்போம்னா, ஆண்டவரே நான் உங்க பிள்ளைப்பா,
நான் ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைப்பா, நான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைப்பா, உங்களை நான் வந்து அறிஞ்ச மகாப்பா, நான் உங்க பிள்ளைப்பா, எனக்கு உதவி செய்யுங்க. நம்முடைய ஜெபமே டோட்டலி என்ன செஞ்சிடும், அது மாறிடும். அதுல ஒரு உரிமை தெரியும், அதுல ஒரு சொந்த பாராட்டுறது தெரியும், அதுல ஒரு அன்பு தெரியும். அந்த அந்த ஜெபமே வித்தியாசமான ஜெபங்க. புரியுதுங்களா? இதைத்தான் இன்றைக்கு ரூத்து போவாஸ் கிட்ட சொல்ற, போர்வையை விரியும், ஏன்னா நீர் என் சுதந்திரவாளி. காரணம் நான் எப்பொழுதும் போல வரல, நான் இன்னைக்கு எப்படி வந்திருக்கேன்னா, நான் குளிச்சு எண்ணெய் பூசி வஸ்திரம் உடுத்து என்ன செய்ய வந்திருக்கேன். உடனே போவாஸ் அன்றைக்கு அவளுக்குரிய காரியங்களை அவன் மேல் போட்டுக்கொண்டு அவளுக்கான காரியத்தை அவன் செய்ய தொடங்குறான். அவளுக்காக இறங்குறான், களத்துல இறங்கி அவள் சுகமாய் வாழ்வதற்கு, அவள் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கான காரியத்தை அவர் செய்ய என்ன செய்தா தொடங்கிட்டாருங்க. அன்னைக்கு அவர் அனுப்புறாரு. எத்தனை பிடி வாதுக்கோதுமை கொடுக்காருன்னா 6 பிடி வாதுக்கோதுமையை ரூத்துக்கு கொடுத்து அனுப்புறாரு. தற்செயலாய் போனவளுக்கு 1 மரக்கால் வார்கோதுமை கிடைத்தது. தெரிஞ்சே அந்த வயலுக்கு போனா, இது போவாஸ் வயலு, இறக்கம் கிடைக்கும் போனா, அன்னன்னைக்குள்ள படி கிடைத்தது. 3வது அவ எப்படி போனானா, குளிச்சு எண்ணெய் பூசி வஸ்திரம் உடுத்துக்கிட்டு போனா. இப்போ அவளுக்கு கிடைக்கப்பட்டதான ஆசீர்வாதம் 6 மடங்கு ஆசீர்வாதம், 6 மரக்கால் வார்கோதுமை அவளுக்கு என்ன செய்து கொடுக்கப்பட்டது. இப்போ அவளுக்காக காரியம் வேலை தொடங்கியாச்சு. அவளை வந்து ஒரு சந்ததிக்குள்ள இணைக்கிறதுக்குரியதான வேலை, அவளை உயர்த்துவதற்கான வேலை, அவளை சுகமாக வாழ வைக்கிறதான வேலையை போவாஸ் என்ன செய்தா கையில எடுத்து கடைசியில சோதரம் நமக்கு தெரியும். ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 15 வசனங்களை வாசிக்கிற நேரத்துல ரூத்தை போவாஸ் என்ன செய்யறா, மணவாட்டியாய் மாற்றிக்கொண்டார். மணவாளனுக்கு மணவாட்டியாய் என்ன செய்யறா, ரூத் என்ன செய்யறான் மாறுகிறோம். இப்போ இந்த ரூத் யார் தெரியுமா? வேலைக்காரங்களுக்கு படி அளக்குகிற, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கிற ஒரு எஜமாட்டியா என்ன செய்யறா மாறுகிறாங்க. வேதம் நம்ம எப்படி சொல்லுதுன்னா, சபையை எப்படி சொல்லுனா, நீ மணவாட்டி. மணவாளன் யாரா? இயேசு மணவாளனா. அப்போ நாம ஆரம்ப நாட்கள்ல போன உடனே ஒரு சபைக்குள்ள நுழையும் போதே நம்ம மணவாட்டியா ஆக போறது இல்லை. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆண்டவர் நம்மளை என்ன செய்யறாரு, உருவாக்கி அந்த மணவாட்டிங்கிறதான ஸ்தானத்துக்குள்ள, ஆசீர்வாதத்துக்குள்ள அவர் நம்மை கொண்டு வருகிற தேவனாய் என்ன செய்யறாரு காணப்படுறாருங்க. அப்போ தேவனோடு கூட நம்ம போக போக, சபைக்குள்ள போக போக, அவருடைய உறவுக்குள்ள போக போக நம்முடைய ஆசீர்வாதத்தின் லெவல் எப்படி மாறுதுங்க. நமக்கு 1 மரக்கால் போல, அன்னன்னைக்குள்ள ஆசீர்வாதம் போல, 6 படி போல, கடைசியாக படி கொடுக்கிற அந்த சம்பூர்ண ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அதனாலதான் போவாஸ் முதலையே ரூத்தை பார்க்கும்போது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டைக்குள்ள வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும் என்பதாக. தேவ பிள்ளைகளை, இப்படிதான் உங்களுடைய ஆவிக்குரிய பிரயாணத்துல ஓடிக்கொண்டு இருக்கிற நீங்க திகைத்து போய் கலங்கி போய் கிடைக்கலன்னு இருக்கிறீங்களா? இல்ல, நீங்கள் சுதந்திரவாளியாய் தேவனுக்கு நீங்க வந்து மணவாட்டியாய் மாறுகிறதான காலகட்டத்தில் இருக்கும்போது, என் பற்றாக்குறையில வாழ்கிற உங்களை, பார்த்து செலவழிக்கிற உங்களை ஆண்டவர் சொல்கிறார், என் மகளை நீ இப்படிப்பட்டதான வாழ்க்கை வாழ்கிற அநேக பிள்ளைகளுக்கு நீ கொடுக்கிறவளாக நான் உன்னை மணவாட்டியாய் என்ன செய்ய போறேன், மாற்ற போகிறேன்கிறாருங்க. இந்த பிரயாணம் தான் இந்த ரூத் புஸ்தகம் நமக்கு என்ன செய்யுது, சொல்லி தருகிறார். ஒரு ஆவிக்குரிய ஆழமான சத்தியமாய் காணப்படுகிறது. எனவே ஒரு நாள் நாம இப்போ ஒருவேளை எண்ணி செலவழிக்கலாம், பார்த்து செலவழிக்கலாம், பயந்து செலவழிக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்கிறார், நீ இது உன் முடிவல்ல, நீ என்னுடைய மணவாட்டி, நீ யாரா மாற போறா, நீ கொடுக்கிற சந்ததியாய் மாற போறா என்று உங்களை என்னை பார்த்து அவர் நினைச்சார், பிளஸ் பண்றார். எனவே உங்களுடைய ஆவிக்குரிய ஓட்டம் எந்த இடத்துல இருக்கிறதோ அதுல நிக்காதீங்க, தொடர்ந்து ஓடுங்க. நீங்கள் ஒரு நாள் கொடுக்கிறவர்களாய் மாறுவீங்க. ரூத்தின் தேவன் நம்முடைய